ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஈஸியான ஒரு போண்டா செய்ய போகிறோம். 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். அதுவும் ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். கோதுமை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் 1.5 கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குறது அதையும் சேர்த்துட்டோம். அடுத்ததான் வந்து 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை வந்து கலந்து விட்டுடலாம். நம்ம வந்து தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து போண்டா அழகாக போட்டு எடுக்க முடியும். இப்போ வந்து ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்டோம். இப்போ அது மேலேயே ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வச்சுட்டேன், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த போண்டா பார்த்திங்கன்னா சட்னி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி கூட குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். உள்ளே சாஃப்டாக, மேலே கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னே எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்னு பாருங்கள். இதே மாதிரியே மீதமுள்ள மாவையும் போட்டு எடுத்துடலாம். இதுவும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதையும் எடுத்துடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா போண்டாக்களையும் சுட்டு எடுத்துட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. நல்லா சூப்பராக நல்லா சுட்ட இருக்குது. நீங்களும் இந்த போண்டாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.